ஆம்பளை பிறந்தால் வாழ்க்கையில் கடைசி வரை பயந்து தான் வாழணும் போல். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பயப்படுவேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுனா பர்மிஷன் கேட்கறதுக்கு நின்று பயந்துகிட்டே இருப்பேன் நான். நைட்டு படம் பார்க்குறதுக்கு போர்வை பற்றிட்டு திருட்டுத்தனமாக படம் பார்த்துட்டு எடுத்து திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ லேட்டாக தூங்குறதுக்கு இவங்களுக்கெல்லாம் போட்டு நம்மளை கத்துறானு இவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் வேகமாக தூக்கி போட்டு தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியதாக கிடக்கு. சா அடிக்க போனாலும் வீட்டுக்கு பயந்துட்டு இருந்தேன். அடிக்க போகிறதுனா கோடு வேடு. இப்போ இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டியதாக நம்ம தலையெழுத்து. என்னமோ மற்ற ஒய்ஃப்ஸ் மாதிரி உனக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுறது. இதெல்லாம் நானா பண்ணாதான் அது ஃப்ரீ. உன்னை கேட்டு பண்ணுறதுக்கு பேர் கொடுமை தான். அது கேட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பில்டப் கொடுப்போம். ஐயோ போகக்கூடாது, போனவி விளாடாத, போனவி. மனுஷனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ புதுசாக பார்த்து ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, தாராளமாக அடி இல்லை தூங்காமல் ஃபோனை நோண்டு என்ன வேணா பண்ணிக்கோ. ஒருக்கா கல்யாணம் பண்ணி பட்டை பாடும் போதும் அந்த கடன் இன்னும் நான் கல்யாண கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் புதுசாக ஒருத்தி கல்யாணம் கொண்டு வந்து கூட 2 வருஷம் சண்டையை போட்டு 3வது வருஷம் புரிஞ்சு வாழ்கிறதுக்கு இதே போதும். இந்த வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன். இன்னும் 35 வயசாச்சு. அதிகபட்சம் 60 வயசோட தான் உயிரோடு இருப்போம். பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 35% கிணறு 40% கிணறு தான் தாண்டுவோம். அதுக்கு மேலே தாண்ட மாட்டோம். நடுக்கிணத்துல விழுந்துருவோம். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையெல்லாம். 70-80 வயசு வரையெல்லாம் வாழ மாட்டோம். இவனுக்கு பண்ணுற ப்ரெஷரில் குடும்பத்தை தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு பாக்குறவங்க எல்லாம் இது என்ன கொடுமைக்கார பிள்ளையா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நினைப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே கொடுமை பண்ணிடுவா. கிடையாது, இது முற்றிலும் தவறு. இவர் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, தெரியும் நான் எவ்வளவு ஃப்ரீடமா விட்டுருக்கேன். ஆமா, விட்டுருக்கானுங்க ஃப்ரீடம். ஒரு பைக்ல மனுஷன் நிம்மதியாக வெளியே போகலான்னா எதுக்கு பாரு பைக் எடுக்கிற, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ற? அது கார் இருக்குல்ல, கார்ல போனாலாம் ஒட்டிக்கிட்டே ஒட்டுணி மாதிரி கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. இது பெரிய ஒட்டுணி, இது சிறுசு. இது 2 எங்கே போனாலும் என் கூட தொத்திக்கிட்டு வந்துடுது. நானும் என் காரை என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. ஒரு 2 மாதம் 1 மாதம் 1.5 மாதத்துல அது ஒரு ஆயில் சர்வீஸை எட்டிடுது. அந்த ரீல்ஸில் வரும்ல, தப்பிச்ச 2 கிருமிகள், இந்த 2 கிருமி. ஆமாம், இது 2 கொடூரமான கிருமியை, சாதா கிருமியை கிடையாது, பயங்கர கொடூரமான கிருமி இது.